ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆமாம், வெறும் 1000 ரூபாயில் நான் எப்படி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்கிறத தான் பார்க்க போகிறோம். நேராக ஈரோடு போயிட்டேன். ஈரோட்லேருந்து மதுரை பஸ் ஏறி ஜம்முன்னு உட்காந்தாச்சு. போகிற வழியில் அப்படியே வேடிக்கையை பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு 165 ரூபா தான் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு. அங்கே போகிறப்ப ட்ரெயின் ட்ராக்லலாம் வண்டி நிறுத்தியிருந்தாங்க. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். போகிற வழியில் அங்கே அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு வருவாங்க. வெள்ளரிக்காய் அது இதுன்னு அதெல்லாம் வாங்கி அப்பப்போ சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கிளம்பி போனோம்னா நம்ம டைரெக்டாக திண்டுக்கல் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு திண்டுக்கல் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இடம் நல்லா ஸ்பேசிஸாக இருந்துச்சு. அதாவது ரோடு இருந்துச்சு, ரோடுக்கு அப்புறம் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் தான் கடைகள் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் மோஸ்ட்லி ரோட்டில் தான் பிளாட்ஃபார்மே இருக்கும், பாதி ரோடு அதிலே காலி இடம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ப்ளஸ் ரொம்ப சுத்தமாகவும் இருந்தது. குப்பையிலே இல்லைன்னு நான் சொல்ல வரல, குப்பை இருந்துச்சு, ஆனாலும் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. எங்கே கொட்டி வைக்கணுமோ அங்கே தான் இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி கண்ட மேனிக்கு எல்லா இடத்துலையும் இல்லை. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ திண்டுக்கல் கார்பரேஷனுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். திண்டுக்கல்லில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திண்டுக்கல் போகிறேன். உங்களை யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா திண்டுக்கல்லில் என்ன மாதிரியான பிளேசஸ் இருக்குது, எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை தாண்டி மதுரை பைபாஸ் ஏறினோம்னா சுற்றியும் மலைகளாக இருக்கும். உண்மையாலுமே அந்த என்விரான்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு ரசிக்க உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அதை தாண்டினோடனே வாடிப்பட்டி ரீச் ஆனோம்னாவே மதுரைக்குள்ளே போன ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அதை தாண்டினோடனே ரொம்ப க்ரீனரியாக இருந்தது. அந்த வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த மதுரை உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே பிளைண்ட் ஸ்கூல்லலாம் இருந்தது. கண்ணு தெரியாதவங்களுக்கு பள்ளிக்கூடம். இது எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஏன் சுற்று வட்டாரத்தில் சேலம் சைடில் இருக்குதா என்னன்னு தெரியல. பட் அது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. மதுரை வந்துட்டு நம்ம சிலப்பதிகாரத்துலேயும் செய்தித்தாள்லேயும் வாசித்து நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி நேரில் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே மதுரை ரொம்ப அழகாகவும் அட்வான்ஸ்டாகவும் இருக்குது. இங்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பெல்லாம் வந்துட்டு ஊர் பேரில் இல்லை, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பேர்லேயும் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான ஏதாவது ஆஃபீஸ் இருக்குது அந்த மாதிரியான பேரில் தான் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னும் ரோடெல்லாம் அகலப்படுத்துகிற பணியெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. மதுரைக்கே ஃபேமஸான மல்லிகைப்பூ எங்கே பார்த்தாலும் இருக்கும். ப்ளஸ் ஜிகிர்தண்டா, வேறு ஊரில் குடித்ததெல்லாம் ஜிகிர்தண்டாவே கிடையாது, மதுரையில் போய் குடிங்க, அதுதான் ஜிகிர்தண்டா. அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பால் பண்ணு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் டேஸ்ட் பண்ணுன்னு பார்த்தேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் கிடைக்கிற நெய் பணியாரம் மாதிரி தான் இருந்தது. மேலே தேங்காய் தூவி இருந்துச்சு. அங்கேருந்து திருச்செந்தூர் ஏறினேன். அங்கேருந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு 4 மணி நேரம் ட்ராவல் சொன்னாங்க. ஒரு 172 ரூபா டிக்கெட்டை எடுத்தாச்சு. அங்கே ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு பொட்டல் காட்டில் போய் நிறுத்தினாங்க. என்னடா இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்காங்களேன்னு பார்த்தேன். டீ கடையில் அப்படியே நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆனோம். ஒரு சரியான வெயில். ஆனால் அங்கேருந்து ஏறினதுக்கு அப்புறம் தூத்துக்குடியை நோக்கி பயணம். போகிற வழியில் அப்படியே மலை மேகம் ஃபுல்லாக கூடிருச்சு. இந்த காஞ்சனா மூவியில் வர மாதிரி இருந்தது. அப்புறம் செம்மையான மழை வந்தது, கொஞ்ச நேரம் வரல. அந்த கிளைமேட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் வெயிலில் வந்ததுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் ஆக மழைலாம் ரொம்ப பயங்கரமாக வந்தது. ஒரு வழியாக நம்ம தூத்துக்குடியை ரீச் ஆகிட்டோம். அதை தாண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோன்னா மலையாக குமிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் மண் கிடையாதுங்க, எல்லாம் உப்பு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களே யாராவது பார்க்காத இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் ஆமாம் இல்லை ஹார்ட்டின்னு ஏதாவது போட்டுட்டு போங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திருச்செந்தூருக்கு 12 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக சாயந்தரமாக ஒரு 3:30 மணிக்காட்டு திருச்செந்தூரை ரீச் ஆனேன். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் பஸ் ஏறினோம்னா திருச்செந்தூர் கோயில் வாசலில் போய் இறக்கி விட்ருவாங்க. ஒரு தோராயமாக 4 மணிக்கெல்லாம் நான் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளேயே போயிட்டேன். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க. அங்கே இறங்கினோடனே அங்கேருந்து உள்ளே ஃபுல்லாக கூடார மாதிரி கோவில் வரைக்குமே வரிசையாக போட்டிருப்பாங்க. நிறைய கடைகளும் சைட்லலாம் இருக்கும். கடைகள்லாம் போகும்போது கவனத்தை செலுத்தாமல் நேராக கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமுமே உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நேராக அங்கே உள்ளே போனால் அங்கே ஒரு கொடிமரம் இருக்கும். அங்கே தொட்டிலாம் நிறைய கட்டி வச்சுருந்தாங்க, அது குழந்தை வரத்துக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நேராக உள்ளே போனேன். க்ரௌடு இந்த டைம்லையுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்துருந்ததுனால க்ரௌடு நம்ம தமிழ் மக்களை தாண்டி ஆந்திர மக்கள், தெலுங்கு மக்கள்லாம் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சு, நிறைய புது உறவுகளை சம்பாதிச்சிக்க முடியுது. இப்போ தான் அங்கே கோவில் பணியெல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். அங்கே எல்லாம் நிறைய கல்லெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் இருந்தது அந்த கல்லை உடைக்கிறதுக்கும் கல்லை தூக்கி வைக்கிறதுக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பீச் பக்கம் போனால் அங்கே செம க்ரௌடு. ஆனால் தண்ணி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சூப்பராக இருந்தது. சென்னையிலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி பார்க்க முடியாது. இது குளோரின் வாட்டர் மாதிரி பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. அதை கால் நழிச்சிட்டு குளிக்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். டப்புன்னு தலை நனையாமல் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டேன். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வேஷ்டி ஒரு டிஷர்ட்டு மாற்றிட்டு போனால் லைனு கோயிலில் ஒரு 4 ரவுண்டு அடிக்க விட்றாங்க. அந்த அளவுக்கு லைனு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்குமே 3 டைம் நம்ம போய் வரணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் லைனில் நின்றுங்க.
நான் நின்னது இந்த 100 ரூபா கட்டணம் செலுத்தி போகிற லைன், அந்த லைன்லேயே அவ்வளோ கூட்டங்க. என்னாலாம் ஏன்டா போய் நின்னோன்னு ஆச்சு. முக்கியமாக மனநிலையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிருங்க. ஆனால் நிற்கும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு வருவாங்க, விசிறி விற்றுக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் தாண்டி டயர்டாகும்போது அரகரா சவுண்டு நம்மளை அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும், ஒரு பக்தி பரவசத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். இந்த லைன்லேயே தான் 4 டைம் நீங்கள் நடந்து வரணும். அந்த மனநிலைக்குள்ளே போயிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அங்கங்கே ஃபேனெல்லாம் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலுமே கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சு. அங்கே நிறைய புது உறவுகளை உங்களால் சம்பாதிக்க முடியும். நிறையா வெளியூர் மக்கள் அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு, யாருனே தெரியாது. முடிஞ்சால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ட்ரிப்பு போக பழகுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். புது மக்களை பார்த்து சந்தித்து நிறைய பேசி தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உள்ளே கொஞ்சம் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 4 ரவுண்டு மறுபடியும் ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அரிசி மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க அன்னதானத்துக்காக. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டோம். அந்த 100 ரூபா டிக்கெட் உள்ளே தான் வாங்கணும், லைனில் நின்று போனோன்னா. அந்த 100 ரூபா டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி சூப்பராக ஒரு வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டிங்கனாவே மோஸ்ட்லி இங்கே கோயில் சன்னிதானத்துக்குள்ளே போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கேமரா அலோடு கிடையாது. நான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் சாமி இருக்கார். அங்கங்கே முருகர் சிலைகள்லாம் இருந்துச்சு, ரொம்ப ரம்மிப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கடைசியில் தான் முருகர் இருக்கார். அப்படியே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அந்த கேட்டுக்கு அந்த சைடு தான் இருக்கார் முருகர். அதெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு பார்த்துட்டு வெளில வந்தோன்னே ஒரு சிவன் சன்னதி அதெல்லாம் பார்த்துட்டு, முக்கியமாக கொடிமரத்தை போய் எல்லோரும் பார்த்துட்டு போங்க. நிறைய பேர் சாமி பார்த்து நேராக போயிடுவாங்க. பட் கொடிமரத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பீச் அப்படியே ப்ளூ கலரில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நான் சாமி பார்த்துட்டேன். ஒரு 7:15 ஆயிடுச்சு வெளியில் வரத்துக்கு. சூப்பராக போச்சு. நீங்களும் திருச்செந்தூர் போகாத யாராவது இருந்தீங்கன்னா யோசிக்காத போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்குமா நான் போகணும்னு எடுத்த முடிவெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன நினச்சேன்னு தெரில. ஒரே நாள் நினச்சேன், காலையில் கிளம்புனேன், சாயந்தரம் போய் சாமியை பார்த்தேன், நைட்டு பஸ் ஏறினேன், ரிட்டன் ஈரோடு வந்து சேர்ந்துட்டேன்.